தமிழா, தமிழ் நேசி. சார் வணக்கம், சொல்லுங்கள் சார். நீங்கள் அப்படியே போயிட்டு அந்த புலவர் பேட்டியை முடிச்சுட்டு அப்படியே ஆஃபீஸ் வந்துடுங்க. சரி சார். வாங்க, இளந்தமிழ் தொலைக்காட்சியிலேருந்து வந்திருக்கோம். புலவர் ஐயாவை பார்க்கணும். என்னப்பா? ஐயா, உங்களை இளந்தமிழ் தொலைக்காட்சியிலேருந்து பார்க்க வந்திருக்காங்க. வருக வருக. ஐயா வணக்கம் ஐயா. இளந்தமிழ் தொலைக்காட்சியிலேருந்து வந்திருக்கேன். தமிழர்களின் கலாச்சாரம் பண்பாடு இதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் ஐயா. இளந்தமிழ் தொலைக்காட்சி நேயர்களுக்கு எனது பணிவான வணக்கம். எனது பெயர் சிவசுப்பிரமணியன். தமிழின் மீது எனக்கு எல்லையில்லா பற்றும் பாசமும் நேசிப்பும் உண்டு என்கின்ற நிலையில் தமிழின் மீது மிகுந்த ஆர்வம் கொண்டு யாமறிந்த மொழிகளிலேயே தமிழ் மொழி போல் இனிதாவதெங்கும் காணோம் என்று சொன்னான் பாரதி. அத்தகைய சிறப்பு வாய்ந்த தமிழ் பற்றி பேசணும் அப்படின்னு சொன்னால் மனசும் பூரிக்கும், உடலும் சிலிர்க்கும். தமிழ்மொழி இந்த உலகில் மிக மிக மூத்த மொழிகளில் முதன்மையான மொழி. இது நீண்ட நெடிய பாரம்பரியத்தை கொண்டது. முதலில் இலக்கணம் கண்ட மொழியும் தமிழ்மொழிதான். அத்தகைய சிறப்பு வாய்ந்தது. இந்த உலகில் உள்ள மொழிகளில் தமிழ்மொழிக்குத்தான் முதன்மை. அந்த தமிழ்மொழியின் தோற்றம், வளர்ச்சி, பாரம்பரியம் இவை அனைத்திற்கும் தனித்தனியே வரலாறுகள் உண்டு. அதை தமிழ்மொழியை முத்தமிழ் அப்படிம்பாங்க. இயல், இசை, நாடகம் ஒவ்வொரு படிநிலையிலும் தமிழ் இருக்கும். தமிழின் பாரம்பரியத்தை எடுத்துக்காட்ட தமிழில் இயற்றப்பட்ட நூல்களே அதற்கு 4 தேதி வரை சாட்சியாக உள்ளது. 8 தொகை, 14 கீழ்கணக்கு நூல்கள், 14 மேல்கணக்கு நூல்கள், ஐம்பெருங்காப்பியம், ஐஞ்சிறு காப்பியம், இதுபோல் இனிலடங்கா நூல்கள் இருக்குது. அதையும் தாண்டி சுமார் 2500 ஆண்டுகளுக்கு முன்பாகவே தொல்காப்பியன் என்ற ஒரு தமிழறிஞன் தமிழுக்கு இலக்கணத்தை வகுத்து அதை ஒரு பதிப்பாக செய்து தமிழின் தொன்மையையும் பாரம்பரியத்தையும் எடுத்து காட்டியுள்ளான் என்பது நமக்கு மேலும் மேலும் பெருமை சேர்க்கக்கூடிய விஷயமாகும். தமிழ் மொழியின் உச்சரிப்பு மற்றும் வாக்கிய நடை அமைப்பு என்பது மிக மிக எளிமையானது. இதர மொழி பேசக்கூடிய நபர்கள் கூட தமிழ் மொழியின் மீது ஆர்வம் கொண்டு அதை வாசித்து வருகின்றனர், அதை படித்து வருகின்றனர். தமிழ் மொழியின் எளிமை எவ்வாறு என்பதை தொல்காப்பியம் எடுத்துரைக்கிறது. 2500 ஆண்டுகளுக்கு முன்பு எழுதப்பட்ட தொல்காப்பியத்தில் உள்ள அந்த விளக்கங்கள், அந்த நடை அமைப்பு இவைகள் அனைத்தும் 4 தேதி வரை எல்லாராலும் வாசிக்கக்கூடிய நிலையில் உள்ளது என்பது இந்த தமிழ் மொழியின் எளிமையை எடுத்துக்காட்டுவதாகத்தான் உள்ளது. இந்த பாரம்பரியமிக்க பண்பாடு கொண்ட மக்களின் மரபுகளுக்கு இது ஒரு சான்றாக அமைந்து வருகிறது. உலகில் உள்ள செம்மொழிகளில் சிறப்பான மொழி என்பது தமிழ் மொழிக்கு மட்டுமே. இந்திய மொழிகளில் முதலில் அச்சில் ஏற்றப்பட்ட மொழியும் தமிழே. இது நம்மை மேலும் பெருமை கொள்ள செய்கிறது. உலகிலேயே அதிகமாக மொழிபெயர்க்கப்பட்ட ஒரே நூல் திருக்குறள். உலகில் உள்ள அனைத்து மொழிகளிலும் இது மொழிபெயர்ப்பு செய்யப்பட்டு விட்டதாகத்தான் ஒரு தகவல் இருக்குது. உலகிலேயே சிறந்த மொழிகளில் ஒரு மொழி தமிழ் மொழி என்பதற்கு எடுத்துக்காட்டாகவும், இந்திய மொழிகளில் முதலில் அச்சில் இயற்றப்பட்ட மொழி தமிழ்
என்பதாக மட்டுமே 4 தேதி வரை இருந்து வருகிறது. தமிழ் மொழி என்பது இந்தியாவில் மட்டும் ஆட்சி மொழி அல்ல, மாறாக இலங்கை, சிங்கப்பூர் ஆகிய 2 நாடுகளிலும் தமிழ் மொழியும் ஆட்சி மொழி. அத்துடன் மலேசியா, மொரீசியஸ் போன்ற பல்வேறு நாடுகளில் பேசப்படும் முதன்மையான மொழிகளில் தமிழ் மொழியும் ஒன்றாக 4 தேதி வரை இருந்து வருகிறது. இது தமிழுக்கு மேலும் மேலும் சிறப்பை ஊக்குவிக்கும் விதமாகவே, எடுத்துக்காட்டும் விதமாகவே இருந்து வருகிறது. தமிழ் மொழிக்கு தொண்டாற்றியவர்கள் மிக மிக முக்கியமானவர்கள் ஒருவர் உவே சாமிநாத ஐயர். தஞ்சை தரணியில் தாய்மண்ணாக கொண்ட அவர் தமிழுக்கு ஆற்றிய பணி என்பது எண்ணிலடங்கா. சிலப்பதிகாரத்தை முழுமையாக அச்சில் இயற்றிய பெருமை அவருக்கு மட்டுமே சாரும். அத்துடன் தமிழில் ஓலைச்சுவடிகளாக இருந்த எண்ணிலடங்கா காவியங்களை முறையாக அச்சில் இயற்றி தமிழுக்கு மேலும் மேலும் பெருமை சேர்த்தவர் உவே சாமிநாத ஐயர். தமிழ் மொழியை வளர்த்த மிக முக்கிய நகரங்களில் தஞ்சைக்கும் ஒரு பெரும் இடம் உண்டு. உலகிலேயே தமிழுக்கென்று தனி பல்கலைக்கழகம் அமைந்துள்ளது என்பது தஞ்சை தரணியில். உலக அளவில் எண்ணிலடங்கா ஆங்கில பல்கலைக்கழகங்களில் கூட தமிழுக்கு என்ற தனித்தனி இருக்கைகள் அமைக்கப்பட்டுள்ளன. தமிழின் வாழ்வியலையும் அறத்தையும் ஈரடிகளில் ஒருவரும் ஒரே அடியில் ஒருவரும் சொல்லி அதை எழுத்துருவில் வடித்து தமிழன் என்றால் அறத்தை காப்பவன், அறத்தின்பால் வளர்க்கப்பட்டவன் என்பதாக நாம் உலகிற்கு எடுத்து காட்டப்பட்டுள்ளோம். அதன்படியே நாம் நடந்து வருகிறோம். ஈரடியில் திருக்குறளும் ஓரடியில் ஆத்திச்சூடியும் தமிழில் மிக மிக இன்றியமையாத வாழ்வியல் தத்துவங்களை கொண்டவதையாகும். தமிழர்கள் தமிழை ஒரு மொழியாகவோ அல்லது வேறு ஒன்றாகவோ மட்டும் கருதவில்லை. தமிழை தனது தாயாகவும் தனது கடவுளாகவும் போற்றி வருகின்றனர். அதன் காரணமாகவே காரைக்குடிக்கு அருகாமையில் தமிழ் அன்னைக்கு ஆலயம் கட்டி அதை தமிழ் அன்னையை தொழுதும் வருகின்றனர். உலகளவில் நம்முடைய மிக முக்கிய பண்டிகையான பொங்கல் பல்வேறு நாடுகளில் அரசு விழாவாகவே கொண்டாடப்பட்டு வருகிறது. நம்முடைய கலாச்சாரம் பண்பாடு என்பதில் ஈகை, விருந்தோம்பல், நட்புறவு, ஒருமைப்பாடு இவை அனைத்தையும் அடக்கியதுதான் தமிழர்களின் பண்பாடும் கலாச்சாரமும். தமிழர்களின் பண்பாட்டிலும் கலாச்சாரத்திலும் மிக முக்கியமானது என நாம் சொல்ல வேண்டும் என்றால் இசை, நாடகம், ஓவியம், சிற்பம், தற்காப்பு கலைகள் என எண்ணிலடங்கா தனித்துவமான கலைகளை கொண்டது தமிழர்களுடைய பாரம்பரியமும் பண்பாடும். தமிழர்களுடைய பண்பாடு என்பது அறநெறியை மட்டுமே கொண்டு உருவாக்கப்பட்ட ஒன்றாகும். இது உலக அளவில் உள்ள அனைவரையும் ஈர்க்கும் விதமாகவும், அனைவரையும் மதிக்கும் விதமாகவும், ஒருமைப்படுத்தும் விதமாகவும், ஒருமைப்பாட்டை வலியுறுத்தக்கூடியதாகவும் தமிழர்களின் பண்பாடு அமைந்துள்ளது. தமிழர்களின் பண்பாட்டில் வீரம், மானம், ஒழுக்க நெறி, ஒருவனுக்கு ஒருத்தி என்கின்ற கற்புடைமை இவைதான் மிக மிக முக்கியமான அடித்தளமாக அமைந்துள்ளது. தமிழர்களின் கலாச்சாரத்தில் நடனம் மிக மிக முக்கியமான ஒன்றாகும். தமிழ்நாட்டின் நடனம் என பரதநாட்டியம் இருந்து வருகிறது. பரதநாட்டியம் மட்டும் தமிழர்களின் நடன அமைப்பு முறை அல்ல. இதையும் தாண்டி கோலாட்டம், கும்மியாட்டம், காவடி ஆட்டம் போன்ற எண்ணிய பொய்க்கால் குதிரை ஆட்டம் ஆடப்பட்டு வருகிறது. அத்துடன் தமிழர்களுடைய அறிவியலுக்கு எடுத்துக்காட்டு என்று சொன்னால் நியூட்டன் புவியீர்ப்பு விசையை கண்டுபிடிப்பதற்கு முன்பாகவே என் முப்பாட்டன் ராஜராஜ சோழனால் கட்டப்பட்ட தஞ்சை பெரிய கோயில் புவியீர்ப்பு விசைக்கு அடித்தளமாக அமைந்துள்ளது. ஆக உலகின் அறிவியலில் முன்னோடியாக 4 தேதி வரை இருந்து வருகின்றனர். அத்துடன் அவர்களுடைய சிற்பக்கலை, ஓவியக்கலை, தற்காப்பு கலைகள் இன்று வரை உலக அளவிலும் கடைபிடிக்கப்பட்டு வருகின்றன. எனவே இதுவே தமிழர்களுடைய பண்பாட்டுக்கும் கலாச்சாரத்திற்கும் மிகச்சிறந்த எடுத்துக்காட்டுகளும் அதன் சிறப்புகளை தெரிவிக்கும்
ஒரு நிகழ்வுகளாகவும் இருந்து வருகிறது. தமிழ் மொழிக்கு நிகர் தமிழ் மொழியே, தமிழருக்கு நிகர் தமிழரே, தமிழ் மண்ணுக்கு நிகர் இம்மண்ணே, அமிர்தமான பெரும் புதையலான தமிழ் இறை அருளால் என்றென்றும் இந்த தமிழர்களின் மனதிலும் வாழ்விலும் தமிழ் மண்ணிலும் நீண்டு கொண்டே இருக்கும் என்பதை நேயர்களுக்கு தெரிவித்து, தமிழா தமிழை நேசி. நன்றி, வணக்கம். மிக்க மகிழ்ச்சி ஐயா. இந்த இளந்தமிழ் தொலைக்காட்சிக்கு இந்த இனிய நேரத்தில் தங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்த எங்களுக்கு மிக்க நன்றி, மிக்க மகிழ்ச்சி, மனநிறைவு. மீண்டும் தங்களை மற்றொரு சந்திப்பில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.